ஆடி மாதம் என்பது பருவமழைகள் பெய்யும் காலமாகும். இதனால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாயத்திற்கு உயிர் கொடுக்கின்றன. பஞ்சபூதங்களில் மிகவும் முக்கியமானது நீர். அந்த நீரிலிருந்தே உலக உயிர்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது. மற்ற நாட்களில் வறண்டு இருக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வரும். இவ்வாறு நீர் வளம் பெருகுவதை கொண்டாடும் நாளாக, நீர்நிலைகளை போற்றி வழிபடும் நாளாக ஆடிப்பெருக்கு உள்ளது. ஆடிப்பெருக்கு தமிழ் மக்களின் முக்கிய பண்டிகையாகும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆடி மாதத்தில் விவசாயிகள் நெல், கரும்பு போன்றவற்றை விதைத்தால்தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அன்றைய தினம் நதிகளின் கரையோரம் பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம். தீபாவளி தினத்தன்று எவ்வாறு கங்காதேவி அனைத்து நீர்நிலைகளும் நிறைந்திருப்பாரோ, அதே போல ஆடிப்பெருக்கன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளும் இருப்பதாக ஐதீகம். ஆடிப்பெருக்கன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். பின்னர் ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் இலை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். மேலும் வெற்றிலை, எலுமிச்சம்பழம் படைத்து கற்பூர தீபம் காட்டி வழிபட வேண்டும். சிலர் வாழை இலையில் தீபம் ஏற்றி மங்கள பொருட்களோடு நதியில் மிதக்க விட்டு வணங்குவார்கள். அப்போது காவிரி தாயை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதோடு வீட்டில் இருந்த கலவை சாதம் தயார் செய்து கொண்டு வந்து ஆற்றங்கரையில் அமர்ந்து குடும்பத்தோடு உண்டு மகிழ்வார்கள். அதில் தயிர் சாதம் முக்கிய இடம் வகிக்கிறது. புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கன்று தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தங்கள் தாலியில் உள்ள மஞ்சள் கயிற்றை நீக்கிவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றை தங்கள் கணவன் கையால் கட்டிக்கொள்வார்கள். இதன் மூலம் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. கன்னி பெண்களும் அம்மனை நினைத்து மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்கிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்கிறார்கள். சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். பொதுவாக ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற எந்தவித சுப காரியமும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு ஒதுக்கப்பட்ட மாதமாகும். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று நல்ல நேரம் பார்த்து நல்ல காரியங்களை மேற்கொள்ளலாம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.